பாருங்க, கீழே பார்த்தா தெரியும் இதில் எவ்வளோ பள்ளமாக இருக்கிறது. என்னண்டு இப்போ இங்கே வந்த போல் வேகமானு சொன்னால் வந்து வெயில் தாங்க முடியலை. அருவி போல இறைச்சல் தான், அருவி போல ஓடிக்கொண்டிருக்க இந்த நீர்கள் வந்து. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து பயணத்தை துவங்கியிருக்கிறேன். வந்து நான் வந்து இயற்கையை நோக்கி பயணிக்க போகிறோம். இன்றைக்கு இயற்கைன்னு சொன்னால் இயற்கை சார்ந்த இடங்களை நோக்கி பயணிக்க போகிறோம். இந்த இடம், இந்த வீதி வந்து இப்படியே இரணைமாடு குளத்தை நோக்கி போகும். இங்கால வந்து பிரதான வீதி, அதாவது வந்து பரந்தன் விசுவமடு முல்லைத்தீவுக்கான பிரதான வீதி. அதுக்கு ஒரு 100 மீட்டர்ல வந்து அந்த சந்தி இருக்குது. இந்த காலத்தில், அதாவது வந்து இது வந்து விவசாயம், அதாவது நெல் விதைப்பு காலம். அந்த எல்லா பாத்திடம் எல்லாம் வந்து பச்சை பசையில் தான் காட்சியளிக்கும் பார்த்தா தெரியுது. தை மாசியில அறுவடை செய்யக்கூடிய வகையில வந்து இந்த நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பகுதியூடாக இயற்கையை நோக்கி எமது வாழ்வியலை நோக்கி புறப்படலாம். வாங்க. வெயில் பச்சை பாசையில் இடங்கள் இருந்தாலும் சூரிய பகவான் கொடுக்குறார், அவ்வளோ வெயில். ஒரு பஸ் ஸ்டாண்டை சுற்றிட்டு வேப்ப மரம், அந்த மஞ்சள் முன்னா மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரமோடு நிற்குது. இதமாக இருக்குது இந்த இடத்துல. இதில் கொஞ்சம் விளைப்பாரிட்டு போவோம்னு சொல்லி தான் இதில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து முரசுமோட்டு. இந்த இடம் வந்து முரசுமோட்டு. இந்த முரசுமோட்டு என்ற பகுதியை தாண்டி தான் நாங்கள் உங்களை பயணிக்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வழியாக வந்து அமைதியாக இருக்குது, வாகன நெரிசல் இன்னும் குறைவாக இருக்குது. அங்கே வந்து வாகை மரங்கள் நிற்குது. வாகை மரங்கள் சொன்னால் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, வாகை மரங்கள் நிற்குது. ரோட்டுக்கு இரண்டு பக்கம் வந்து அங்கே வாகை மரங்கள் நிற்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இந்த இடத்துக்கு பேர் வந்து முரசுமோட்டை. மெயின், அதாவது பிரதான வீதியால சென்று கொண்டிருக்கும் போது இந்த வீதி சுண்டி இழுத்தது என்று சொன்னா இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி எங்களோட ஆரம்ப காலத்து பாதைகள் வீதிகள் இப்படித்தான் இருக்கும். இப்ப எல்லாமே நவீன முறையில வந்து காப்பிடப்பட்டு பல வீதிகள் வந்து திருத்தப்பட்டு நவீன முறைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த மாதிரி வரம்பு வீதிகள், மண் ரோடுகள் வந்து இந்த காலத்துல வந்து பார்ப்பது இந்த பகுதியில கொஞ்சம் இதா இருக்குது. நகர பகுதியில வந்து முற்றிலுமாக இல்லை. நகரப்பகுதியில வந்து முற்றிலுமாக எல்லாமே தாரிடப்பட்ட வீதிகளாக மாறி இருக்குது. இந்த பகுதி, இந்த இரண்டு பகுதியும் வந்து வயல்வெளி, அருகிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கு, அதாவது வாய்க்கால் நீர் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த மரம், அதாவது வெயில் நல்லா கொளுத்தி எரியுது, சுத்தி நின்றா வெளியில நின்றா வெக்கையா இருக்குது. ஆனால் இந்த மரத்துக்கள் இருக்க இதமா இருக்குது. இந்த மரங்களோட அருமை இந்த இடத்துல நிற்கும் போது நான் உணர்றேன். இந்த மரங்களோட அருமை இந்த உலகம் உணர வேணும், இந்த நம் நாடு உணர வேணும். மரங்கள் முக்கியம் என்றதை உணர்ந்தால் செழிப்பாக நாங்கள் வாழலாம். மரங்கள் முக்கியம். இந்த பகுதியில் நிற்கும் போது மிகவும் ரம்மியமாக இருக்கு.
இதான் வந்து முல்லைத்தீவுக்கு போகிற பிரதான வீதி வந்து இந்த வளைவு வந்து தேராவில் வளைவு என்று சொல்லிடுவோம். வந்து கொஞ்சம் இதில் வந்து தூரம் போனால் வந்து பிரம்மாண்டமான ஒரு தேக்கங்காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு முதல் ஒரு விஷயம் சொல்ல வேணும். இந்த தேராவில் வளைவில் வந்து இந்த இப்படி நேராக போனால் வந்து இதில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் தான் வந்து தேராவில் குளம். நாங்கள் இந்த தேக்கங்காடு அதை பார்க்குறதுக்கு முதல் அந்த தேராவில் குளத்தை இருக்கா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வந்து தேக்கங்காட்டையும் பார்த்துட்டு பயணத்துக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து சரியான வெயில் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் வேற இதில் இருக்கிறது வந்து ஏன்னு சொன்னால் ரம்யமான பகுதி. இது வந்து இயற்கை காற்று வீசி கொண்டு இருக்குது. இந்த குளத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு இயல்பா இருக்குது. இந்த குளம் தான் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேனே வந்து அந்த தேராவில் குளம். தேராவில் குளத்தின் பகுதி இதுதான். மழை வீழ்ச்சி இல்லை, குறைவு இல்லை. மழை வீழ்ச்சி இன்னும் தொடங்கலைன்றபடியாக வந்து இந்த குளம் வந்து இவ்வளவு நீர் தான் இருக்குது. மழை வீழ்ச்சி ஊடு அதிகமாக இருந்தாலும் மாறி காலத்தில் வந்து இந்த பகுதியால் வந்து போக இல்லாத அளவுக்கு நீர் நிறைஞ்சிருக்கும். இந்த பகுதி குளத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு வீதி இருக்குது. மழை காலத்தில் அடைமழை காலத்தில் வந்து அந்த வீதி அடைப்படும் என்று சொன்னால் எல்லாத்தையும் மூடி குளம் நீர் வந்துடும். மழை இல்லாத காலத்தில் அது மக்களின் பாவனைக்கு வீதியாக அமைந்திருக்கிறது. இதுதான் வந்து அந்த தேராவில் குளம். சரி, நான் அந்த தேராவில் குளத்திலிருந்து அடுத்தது அந்த பக்கம் அருகில் இருக்குது தேக்கங்காட்டை பார்த்துட்டு அடுத்த பயணத்தை தொடரலாம். நீங்களும் வாங்க. நான் குளத்துக்கு நடுவில் நான் வீதின்னு சொன்னேன், அந்த பகுதியில் நிற்கிறேன். இங்காலும் வந்து பாருங்கள், இங்காலும் நீர்நிலை இருக்குது, அதே மாதிரி இங்காலும் வந்து நீர்நிலை இருக்குது. நடுவில் போகுது. மழை காலத்தில் இது முட்டி வளையும். இது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த தேராவில் வளைவில் வந்து இந்த பகுதியில் ஒரு வளைவு இருக்குது. இந்த வளைவு வந்து இப்படியே போய் அந்த பகுதியில் சேரும் போது இந்த வீதி சிறிய தூரமாக இருக்கும். இப்பொழுது வந்து சுற்றி போவதால் வந்து வீதி நீளம் வந்து அதிகமாக இருக்குது.